அனைவருக்கும் வணக்கம். முந்தைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பாரத சமுதாயம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களால் இயற்றப்பட்ட பாரத சமுதாயம் என்னும் கவிதையில் அமைந்துள்ள பொதுவுடைமை சிந்தனைகள் என்ன என்பதனை குறித்து காணலாம். எவ்வாறெல்லாம் மக்களிடையே பொதுவுடைமை சிந்தனையை பரப்ப வேண்டும் என்பதற்கு இப்பாடல் சான்றாக அமைந்துள்ளது. பாடல் வரிகளுக்கு செல்லலாம். பாரத நாட்டில் பின்பற்றப்பட வேண்டிய பொதுவுடைமை கொள்கைகளை அறிந்து கொண்டு அதன் வழி நடக்கும்போது சமுதாயம் சிறப்பாகவும் சீரோடும் இருக்கும் என்பதனை உணர்ந்த பாரதியார் தமது பாடல்கள் வழியாக அச்செய்தியினை எடுத்து எம்பினார். பாடல் என்று நோக்கும்போது பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே என முதலில் தனது தாய்நாட்டினை வணங்கி அத்துடன் ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே என்னும் வரியை பார்க்கும்போது எப்பொழுதும் நம் நாடு வெற்றியோடு திகழ வேண்டும் என்னும் கருத்தினை பதிவு செய்துள்ளார். அடுத்ததாக 30 கோடி ஜனங்களின் சங்கமம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே என ஒவ்வொரு வரியிலையும் பாரத நாடு தலைநிமிர்ந்து நிற்பதுடன் வெற்றியோடு திகழ வேண்டும் எனும் கருத்தினை பதிவு செய்கிறார். 30 கோடி ஜனங்களின் சங்கமம் என்று பார்க்கும்போது நாட்டில் பல்வேறு சமூகத்தினர் வாழ்கின்றனர். அனைவரும் ஒருவருள் ஒருவரே என்னும் கருத்தினை பதிவு செய்கிறார். அடுத்ததாக உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கமம், முழுமைக்கும் பொதுவுடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இவ்வாறாக மக்கள் ஒற்றுமையுடன் திகழும் போது அது உலகத்துக்கெல்லாம் புதுமையாகவும் பெருமையாகவும் விளங்கும் என்பதனை குறிப்பிடுகிறார். அடுத்த வரியாக மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ சமூகத்தினை நோக்கி பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறார். அதாவது உணர்வுகளை பறிக்கும் உரிமை, மனித உணர்வுகளை மனிதனே பறிக்கும் உரிமை உண்டோ? மனித மனம் நேராக அவர் மனம் நொந்து வாழக்கூடிய நேரம் வாழும் வாழ்க்கை இனியுண்டோ? புலனில் வாழ்க்கை இனியுண்டோ? நம்மிழந்த வாழ்க்கை இனியுண்டோ? இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெரும் நாடு. மனித உணர்வுகளை மனிதரை பறிக்கும் நிலை இனியுண்டோ? மனிதர் நோக மனிதம் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதனையோ அல்லது மற்றவர்களையோ துன்பம் செய்யும் நிலை இனி ஏற்படுமோ? புலனில் வாழ்க்கை எண்ணங்களை, அதாவது நமது புலனில் அவ்வாறு எண்ணுகின்ற ஒரு சிந்தனை இனி உண்டோ? நம்மிழந்த வாழ்க்கை இனி உண்டோ? இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெருநாடு. என் தாய்நாடான திருநாடு வயல்கள், அதாவது செல்வ வளத்திலும் விவசாயத்திலும் வளமையிலும் சிறந்து விளங்கிய என் நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு. அவ்வாறாக விளங்குகின்ற விளைச்சலில் கனி கிழங்குகள் ஆகியன அதிகமாக தருகின்ற என் நாடு. இது கணக்கின்றி தரும் நாடு. அதாவது அதிகமாக விளைவதுடன் மக்கள் அனைவரும் பசியோடவும் மகிழ்ச்சியோடவும் விளங்குவதற்கு காரணமாக அனைத்தும் விளங்கக்கூடிய ஒரு சூழல் நமது நாட்டில் இருக்கிறது என்பதனை தனது கவிதை வழி ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமின்றி நித்தம் கணக்கின்றி தரும் நாடு, இவ்வாறாக தரக்கூடிய என் நாடு வாழ்க வாழ்க, ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே. அதாவது எப்பொழுதும் வெற்றியுடன் வாழ வேண்டும் என்னும் கருத்தினை வாழ்க வாழ்க ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே என வரிகளின் வழி மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறார். மேற்கூறிய வரிகளின் வாயிலாக மனிதர்கள் உணர்வுகளை பறிக்கக்கூடாது என்னும் பொதுவுடைமை சிந்தனையை பதிவு செய்கிறார். அது மட்டுமல்லாமல் மனிதர்களை நோகடிக்கும், அதாவது ஏதோ ஒரு முறையில் அவர்களை சித்திரவதை செய்வது, கொடுமைகள் செய்வது என்னும் சிந்தனைகள் நம்மிடம் இருக்கவே கூடாது. ஏனெனில் ஆசிரியர் இப்பாடலை இயற்றுகின்ற காலத்தில் நமது நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. அவ்வாறு
இருந்த சூழ்நிலையில் மக்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தன் எண்ணங்களை மற்றவர் எறும் எண்ணங்களாக நினைக்கும் பொழுது நாட்டில் எவ்வித குழப்பமும் சிக்கல்களும் ஏற்படாது என்பதனை தனது பாடல் வழி மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்து எம்பியதை காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் விளைச்சல், அதாவது பசி என்றவுடன் மற்றவரிடம் கையேந்தாமல் நம் நாட்டிலே அனைத்து வளங்களும் கிடைக்கின்றன, அதுவும் கணக்கின்றி தரக்கூடிய நாடு நம் நாடு என நாட்டின் பெருமையை ஆங்காங்கே பறைசாற்றுவதுடன் இவ்வாறு சிறப்பு பெற்ற என் தாய்நாடானது எந்த ஒரு சூழலிலும் பிறர் போற்றி பாட வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே என குறிப்பிடுவதை காண முடிகிறது. இதன் தொடர்ச்சியான அடுத்த வரிகளை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.